வணக்கம். இன்றைய டாக்டர் வித் சத்யம் நிகழ்ச்சியில் சிறுநீரகவியல் குறித்து பேச இருக்கும். சிறுநீரக பாதிப்புகளின் அறிகுறிகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் சந்தீப் பஃப்னா, கன்சல்டன்ட் அண்ட் யூரோலஜிஸ்ட் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீன்ஸ் ரோட், அவங்க கிட்ட நம்ம பேச இருக்கோம். நிறைய கேள்விகள் நம்ம இருக்கு, நம்ம பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சிறுநீரகவியல் மாற்றமைப்பு அறுவை சிகிச்சை குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பொதுவாகவே சிறுநீரகம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா இதில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சிறுநீரகம் பிரச்சனை வந்தால் அதில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் பொதுவாக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜி அப்படின்னா என்ன, இது பொதுவாக யூராலஜி ட்ரீட்மெண்ட்லேருந்து எந்த அளவுக்கு மாறுபடுது, வேரி ஆகுது? நார்மல் யூராலஜினா என்ன? ஸ்டோன் ப்ராப்ளம்ஸு, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம், கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாமே நார்மல் யூராலஜி ப்ராப்ளம் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. அது நம்ம ஏதாவது சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜினா ஒரு புது ஃபீல்டு இது. இதில் என்னென்னா யூரின் பேசேஜில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குது, ஏதாவது யூரின் கரெக்டாக வரல, அதுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி நார்மல் பண்ணுறது தான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜி. ரொம்ப கம்மி பேர் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜி. ஓகே சார். இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாதாரணமாக இருக்க மக்களுக்கு இதுக்குண்டான அவேர்னஸ் கம்மியாக இருக்கலாம். அதனால் யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். இதில் சிறுநீர் வெளியேறும் பாதையே இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது யூரித்ரல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? ஸோ நம்ம யூரின் பேசேஜில் ஏதோ பிளாக்கேஜ் இருக்குது, இல்லை ஸ்கார் ஃபார்மேஷன் ஆனால் அந்த மாதிரி யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஸோ யூரித்ரல்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளாடர்லேருந்து கீழே யூரின் வர பைப்பு தான் யூரித்ரா சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் அடுப்புன்னு தான் யூரித்ரல் ஸ்ட்ரக்சர். நார்மலி இது எப்படி வரும்? பேஷண்ட்ஸுக்கு அடிபட்டுச்சு, ஓகே, பைக்கு, இல்லைனா இன்ஃபெக்ஷன், இல்லைனா முன்னாடி ஏதோ ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை முன்னாடி ஏதாவது பைப் போட்டிருக்காங்க, கேத்தரைசேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கார் ஃபார்மேஷன் வரும். உடனே இது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாது. ஒரு இன்ஜுரி ஆனப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வரும். நார்மலி இது யூரினரி யூரித்ரா சொல்லுவாங்க. பட் இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் பிளாடர்லன்னா, யூரின் ஃப்ரீயாக வராது, யூரின் தங்கும் உள்ள பிளாடரில். அதனால பிளாடர் கொஞ்சம் வீக் ஆகிடும். பிளாடர் வீக் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகும்? யூரின் ஃபுல்லாக எம்டி ஆகாது, அதோட ப்ரெஷர் கிட்னிக்கு போகும். கிட்னிக்கு அஃபெக்ட் ஆனால் கிரியாட்டினின், கிட்னி ஃபெயிலியர், அதெல்லாம் சான்சஸ் வரும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும் பிளாடரில். இதுதான் மெயின் பிரச்சனை. ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பைக் இன்ஜுரி, இல்லை ஸ்போர்ட் இன்ஜுரி, இல்லை இன்ஃபெக்ஷனால் இந்த யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா கேத்தட்ரைசேஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக கேத்தரை போடல, இல்லை தப்பான கேத்தரை போட்டிருக்காங்க, உடனே ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு மெயின் ரீசன்னு. செகண்ட் ரீசன், நம்ம இப்போது நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலே வர ப்ராப்ளம்ஸும் வரும். இந்த மாதிரி யூரித்ரல் ஸ்ட்ரக்சரு, இன்ஃபெக்ஷன், ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. வேறு கூட யாரும் நீங்கள் சம்மந்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்னால ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வரும். அது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது, லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ், அது பிஎக்ஸோ சொல்லுவாங்க. அதோட ஒயிட் ஸ்கின் சேஞ்சஸ் வரும் டிப்பில். அதனால வர ப்ராப்ளம் ஃபுல்லாக யூரின் பேசேஜ் டேமேஜ் ஆகும். அதுதான் யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே கேத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? கேத்தரைசேஷன்னா நம்ம இப்போது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஆப்ரேஷன், இல்லைனா ஆன்ஜியோபிளாஸ்டி, இல்லை நியூரோ ஐசியூவில் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க, இல்லைனா ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் அடிபட்டுருக்கு, நீங்கள் கேத்தட்டர் போடணுன்னா போட்டிருக்காங்க கேத்தட்டரு. அந்த டைம் கேத்தட்டர் கரெக்டாக போடல, பொசிஷனில் போகல, இல்லைனா இன்ஜுரி பண்ணியிருக்காங்க, இல்லைனா அடிக்குவேட்டாக ஜெல்லி போட்டு நீங்கள் கேத்தட்டர் போடல, இல்லைனா கேத்தட்டர் போடுறப்போ ஒரு பிளாடரில் போகிற முன்னாடியே நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணிட்டீங்க கேத்தட்டர்னால் அந்த இன்ஜுரி ஆகிடும் அந்த யூரின் பேசேஜ். அந்த யூரின் பேசேஜ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஏதோ இன்ஜுரி பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகும். ஸ்கார் ஃபார்மேஷன்னாலே ஸ்ட்ரக்சர் ஆகும். ஓகே சார். இப்போது அடுத்த கேள்வி ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங், அப்புறம் மது குடித்தல், ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே செக்ஷுவல் இது பாதிக்குமா? எந்த அளவுக்கு பாதிக்கும்? வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது அட் ப்ரெசென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் லைஃப் ஸ்டைல் இஸ் சேஞ்சிங் கம்ப்ளீட்லி. நம்ம இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அதனால என்ன ஆகும்? ஒபேசிட்டி, டயபிட்டிஸு, பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ்ஸு, கண்டினியூஸாக நீங்கள் மொபைலில் இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் அப்செட் ஆகும், பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும். நீங்கள் யூ வில் நாட் ஸ்பெண்ட் டைம், நீங்கள் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க.
ஆல் ஆஃப் தெம் வில் அஃபெக்ட் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆனால் உங்களோட செக்ஷுவல் லைஃபும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஸ்மோக்கிங் இருக்கலாம், ஒபேசிட்டி இருக்கலாம். ஓகே சார். இப்போது எந்த அளவுக்கு வந்து சில பேர் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் நம்ம வந்து ஃபோன் விடிகிற வரைக்கும் பார்க்குறவங்கள நம்ம பார்த்துருப்போம். சில பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் போயிட்டு ஒரே இடத்துல உட்காந்ததுனால கூட அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு வேளை ஹீட் ஆகிட்டு யூரின் வர முடியல அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப காமன் ப்ராப்ளம்மு. நார்மலாக நம்ம என்ன சொல்வேன்னா, பேஷண்ட்ஸ் யார் கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருக்காங்க, லேப்டாப் முன்னாடி, கம்ப்யூட்டர் முன்னாடி, இல்லைனா மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைனா அவங்களோட ப்ரொஃபஷனே உட்காந்துட்டே பண்ணுற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு கண்டிஷன் நோன் அஸ் ப்ராஸ்டடைட்டிஸ்னால் ஸ்டார்ட் ஆகும். ப்ராஸ்டடைட்டிஸ்னால் என்ன? இன்ஃப்ளமேஷன் இந்த ப்ராஸ்டேட் லேண்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஈவன் தட் இஸ் அ ரீசன் ஃபார் நம்ம எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னு, யூரின் கரெக்டாக வராது, யூரின் வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெயின் இருக்கும், டெஸ்டிகல்ஸில் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். இதெல்லாமே நான் இப்போ 10 பேர் நான் ஒரு என்னோடய கிளினிக்கில் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தேன்னா 9 பேருக்கு இது பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே இப்போது. ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் சார், எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இதோடனா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி ஆன்சர் மெடிசின்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 1 hour டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம் போகிறது, இல்லைனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா விளையாடுறது. செகண்டு, கண்டினியூஸாக உட்காரக்கூடாது. எவ்ரி 5 minutes நீங்கள் எவ்ரி 1 hour நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா 5 minutes நீங்கள் வாக் பண்ணணும். சீமன் இஜாக்குலேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா மாஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக பண்ணுறது தப்பு, பட் வீக்லி 2 times பண்ணுறது இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் இன்ஃப்ளமேஷன் டு ப்ராஸ்டேட் லேண்ட். ஸோ ப்ராஸ்டடைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சீமன் இஜாக்குலேஷன் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, ஏசியில் உட்காந்துட்டே இருப்பீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, அதனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸும் வரும் உங்களுக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துருப்போம். சில பேருக்கு வந்து யூரின் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை சில பேருக்கு வந்து வரவே வராது, சில பேர் வந்து முக்கி போவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து அந்த யூரித்தல் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்களா, அதோடைய சிம்டம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்னென்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது எந்த சிம்டம்ஸ்க்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓகே இது நம்ம ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் ஏஜ் ஆனதுனால தான் எனக்கு யூரின் ஃப்ரீயாக வர மாட்டேங்குது, ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கலாம். இல்லை, தப்பு. ஸோ யூரின் ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன இஷ்யூஸ் வரலாம், கொஞ்சம் யூரின் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முக்கி யூரின் போகிறாங்க, நைட் அடிக்கடி யூரின் போகிறாங்க, யூரின் போகிறப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ யூரின் போயிட்டு வந்தப்பறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எம்டி ஆகலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது யூரின் உங்களுக்கு, யூரின் போயிட்டு வந்தப்பறம் கொஞ்சம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி சென்சேஷன் இருக்கும். இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் யூரித்ரல் ஸ்ட்ரக்சரும் இருக்கலாம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அது கொஞ்சம் சில டெஸ்ட் இருக்குது. ஸோ பேசிக் டெஸ்ட் என்னென்னா, ஒரு யூரின் ரூட்டீன் எக்ஸாமினேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் பண்ணி ப்ராஸ்டேட் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். தேர்டு, யூரோஃப்ளோனா ஒரு பேசிக் யூரின் ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது, அது பண்ணால் தெரிஞ்சிடும் ஓகே இது பிளாக்கேஜ் இருக்கா இல்லை ப்ராஸ்டேட் ப்ராப்ளமாக அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு அசெண்டிங் யூரித்ரோகிராம்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்ஜியூ சொல்லுவாங்க, ஒரு மருந்து போட்டு யூரின் பேசேஜில் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகே பிளாக்கேஜ் இருக்கா இல்லையா. அது மீதியும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஒரு கேமரா போட்டு நம்ம ஓபிடியிலே ஒரு 5 minutes ஃப்ளெக்ஸி சிஸ்டோஸ்கோபி சொல்லுவாங்க, அது போட்டு பார்த்தா ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும், இல்லை ப்ராஸ்டேட் ப்ராப்ளமாக அதுவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க யூரின் வந்து சில பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேருக்கு ஃபீமேலுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சில பேருக்கு வந்து அந்த யூரின் வந்து லீக் ஆகிற மாதிரியே ஃபீல் இருக்கும், சில பேருக்கு லீக் ஆகவும் செய்யுது, அதுக்கான காரணம் என்ன? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் பேசிக் ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, இது எல்லாருமே சைலண்ட்டாக சஃபர் பண்ணுவாங்க, யாரும் வரவே மாட்டாங்க டாக்டர்ஸ் கிட்ட. ஏன்னா நான் சொன்னால் ஒரு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கோச்சுக்கு மாதிரி ஒரு அசிங்கமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நீங்கள் சஃபர் பண்ணக்கூடாது, இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூரின் லீக்கேஜ்னால் என்ன, ஒரு இப்போ நீங்கள் மேல் பேஷண்ட்ஸுக்கு ஃபீமேல் பேஷண்ட் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபீமேல் பேஷண்ட் ரொம்ப காமனாக இருக்கும், ஓகே நம்ம ஒரு யூரின் லீக்கேஜ்னால் காஃப் பண்ணால் ஒரு லீக்கேஜ் இருக்குது, ஸ்னீஸ் பண்ணால் லீக்கேஜ் இருக்குது, வெயிட் தூக்குனா லீக்கேஜ் ஆகுது. இது பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு போஸ்ட் மெனோபாசல் உமன் சொன்னால் ஓகே நம்ம கொஞ்சம் கீழே மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, வீக்காக இருக்குது, இல்லைனா நம்ம ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சினாலே இந்த மாதிரி லீக்கேஜ் வரலாம், இல்லைனா கீழே யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்குது சொல்லுவாங்க, யூட்ரஸ் கீழே வந்திருக்கு அதனாலே லீக்கேஜ் வரலாம், இது முன்னாடி ஏதோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனாலே இந்த மாதிரி லீக்கேஜ் வரலாம். ஸோ இதோட பேசிக்
ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணுறது என்னென்னா நம்ம மெடிகேஷன்ஸ் கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெயிட் கம்மி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட எக்ஸசைசஸ் இருக்குது, கீகல்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, கீழே மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறது கீகல் எக்ஸசைஸ். அது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 50 to 70% நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் வரும், அது அப்ளை பண்ணிங்கன்னா போஸ்ட் மோனோபாசல் விமனில் அதுவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு லீக்கேஜ் எல்லாம் கம்மியாயிடும். அது இல்லாமல் ரீசன்ஸ் எதனால் வந்திருக்குன்னா இன்ஃபெக்ஷன் இருக்க இல்லையா செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃபெக்ஷன் இல்லை, பேஷண்ட்டுக்கு ஜஸ்ட் லீக்கேஜ் இருக்குன்னா அது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும். இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த லீக்கேஜ் சரியாயிடும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்காது, ஒரு மசில்ஸ் தான் வீக் இருக்குன்னா அது மாதிரி ஒரு மெடிகேஷன்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். வெரி சிம்பிள் மெடிகேஷன்ஸ் வரும், இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். இது இல்லாமல் ஓகே லீக்கேஜ் கண்டினியூஸாக இருக்குது, அதிகமாக இருக்குது, நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, டைப்பர்ஸ் கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு சர்ஜரிஸ் இருக்குது. அந்த சர்ஜரிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீக்கேஜ் சரியாயிடும். இதே நீங்கள் மேல் பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கேஜ் இன்ஃபெக்ஷன் நார்மலாக லீக்கேஜ் வராது பேஷண்ட்ஸுக்கு. எப்போ வரும்? உங்களுக்கு ஒரு அர்ஜென்சி ஃபீலிங் மாதிரி இருக்கும், ஒரு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஓகே பாத்ரூம் போகலன்னா லீக்கேஜ் ஆகும். இது ஒரு பேசிக் ப்ராப்ளம், ப்ராஸ்டேட் இஷ்யூஸ்னாலே இருக்கலாம், இல்லைன்னா பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி வரும், இல்லை பிளாடரில் ஒரு கேன்சர் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் இப்போது வெரி காமன்லி நம்ம நிறைய ரொபாட்டிக் சர்ஜரிஸ் பண்ணுறோம், இல்லை ப்ராஸ்டேட் சர்ஜரிஸ் பண்ணுறோம், அதனாலேயும் லீக்கேஜ் வரலாம். போஸ்ட் ப்ராஸ்டேடெக்டமி லீக்கேஜ் சொல்லுவாங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வி ஆர் டேக்கிங் வெரி குட் இனிஷியேட்டிவ். அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே ப்ராஸ்டேட் சர்ஜரி முன்னாடியே பேஷண்ட்ஸுக்கு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், கீகல்ஸ் எக்ஸசைஸ். அது பேஷண்ட்ஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் சர்ஜரி தே ஆர் கெட்டிங் வெரி குட் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் எல்லாம் கம்மியாயிடும். ஓகே சார். இப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேலை செஞ்சுட்ருக்கோம், அப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எந்திரிச்சு போகிறதுக்கு ஒரு லேசினஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு போய் போகிறதுக்கு லேசி இது பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே அடைக்க வைக்கிறாங்க. யூரின் வந்து நிறைய பேர் அடைக்க வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன இங்கேருந்து எந்திரிச்சு போகணும், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் அடைக்க வைக்கிறது மூலயமா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக இது எல்லாருமே பண்ணுற வேலை தான். ஈவன் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா யார் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, டீச்சர்ஸு. என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்காது போகிறதுக்கு. ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவங்க யூரின் அடித்து வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, கண்டினியூஸாக 3 to 4 hours மீட்டிங் போக முடியாது, இல்லைனா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் ஆகும்? நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக அடித்து வச்சிங்கன்னா யூரின்னு உங்கள் பிளாடர் வீக் ஆகிடும். பிளாடர் வீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாடர் எம்டி ஆகாது உங்களுக்கு. அதோட ப்ராப்ளம் செகண்ட் என்ன ஆகும்னா நீங்கள் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். கான்ஸ்டிபேஷன்னாலேயும் நீங்கள் யூரின் கரெக்டாக ஃப்ரீயாக பாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் யூரின் ஃபுல்லாக எம்டி பண்ணலைன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சென்சேஷன் எப்போவுமே இருக்கும், யூரின் ஃபுல்லாக எனக்கு எம்டி ஆகலை, இன்னும் இருக்குது உங்களுக்கு யூரின்னு. இதனால உங்களுக்கு பிளாடர் வீக் ஆகிடுச்சுன்னா கிட்னிஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பிளாடரில் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வரும். இதெல்லாம் பேசிக் ரீசன்ஸு. ஸோ அதனால தான் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எவ்ரி 2 to 3 hours நீங்கள் யூரின் பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஈவன் நீங்கள் உங்களுக்கு சென்சேஷன் வரல, ஃபீலிங் வரலைன்னா நீங்கள் பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணணும். எவ்ரி 2 hours நீங்கள் தண்ணி குடிக்கணும், ஒரு கிளாஸ் மினிமம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசியில் இருக்கிறப்போ அவங்க தண்ணி குடிக்கவே மாட்டாங்க ஃபுல் டே. ஸோ அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் வரவே வராது. ஸோ நீங்கள் டீஹைட்ரேஷனில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக தட் இஸ் அ ரீசன் ஃபார் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் ஃபார்மேஷன், கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே சார். இந்த கேள்வி நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்காமலே எனக்கு வந்து யூரின் வரலை, எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதே, நீங்கள் சொன்ன மாதிரி ஏசியில் இருந்தால் அந்த ஒரு தண்ணி குடிக்கணுன்ற ஒரு ஃபீலே வராது, யூரினும் போக மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எப்படி ஒரு 5 times வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி அடைக்க வைக்கிறதாலையா, இல்லை வந்து வேறு ஏதாவது காரணமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்தோடனே ரூமில் கேட்பாங்க, சார் நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும். ஒரு யூனிவர்சல் ஆன்சரே கிடையாது இதுக்கு. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, நீங்கள் ஏசிலே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா மினிமம் 10 to 12 glasses குடிக்கணும். இல்லைனா உங்களுக்கு யூரினோட கலர் லைட் எல்லோ டு ஒயிட்டாக இருக்கணும். இல்லை இப்போ சம்படி இஸ் ஒர்க்கிங் அவுட் சைட், கண்டினியூஸாக பைக்கில் போகிறாங்க, வெயிலில் இருக்காங்க, ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இன்னும் அதிகமாக கேட்கும்.
ஸோ நோ யூனிவர்சல் ரூல், பட் நீங்கள் உங்களோட யூரின் கலர் லைட் எல்லோ டு ஒயிட்டாக இருக்கணும், அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். செகண்ட், ஏன் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது? ஸோ எப்போவுமே நீங்கள் பாருங்கள், யூரின் எப்போ நீங்கள் கம்மியாக தண்ணி குடிக்கிறீங்க, யூரினோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அன்றைக்கி நீங்கள் பாருங்கள் 2-3 நாளில் உங்களுக்கு யூரின் சென்சேஷன் ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும், இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டீஹைட்ரேஷன் ரொம்ப காமன் ரீசன் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. செகண்ட், ஒன்ஸ் நீங்கள் டீஹைட்ரேஷன் ஆகிட்டிங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு, அது மெயின் ரீசன். தேர்ட், காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு டவுட்டாக இருக்கும், எப்போவுமே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, நான் ஆஃபீஸில் இருக்கேன் சார், காமன் டாய்லெட் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வருமா எனக்கு இன்ஃபெக்ஷனு? நார்மலி காமன் டாய்லெட்னால வராது, பட் நீங்கள் இருக்கிற வாஷ்ரூமில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த நாபு, வாஷ்ரூம் டேப்பு, அதனாலே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸாக இருக்கும். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரீசன், கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. இது ஒரு காமன் ரீசன், நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது சார், கான்ஸ்டிபேஷன் இஸ் a மெயின் ரீசன் ஃபார் urinary tract இன்ஃபெக்ஷன். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மினிமம் 3 liters வாட்டர் குடிக்கணும் எவ்ரி. இன்னொன்று என்ன ரீசன்னா, ஒரு செக்ஷுவலி ஆக்டிவ் பீப்புளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கணும். ஆஃப்டர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் அட்லீஸ்ட் யூரின் பாஸ் பண்ண தான் நீங்கள் படுக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணக்கூடாது. அண்டர் கார்மெண்ட்ஸ் ரெகுலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வெயில் என்ன ஆகும், நீங்கள் அதே அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ரொம்ப காமன் ரீசன்ஸாக இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்தால் ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணால் வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து உள்ளே இருக்க பிரச்சனையை சரி பண்ணாமல் வெளியில் மட்டும் ஹாட் வாட்டர் போட்டால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு? ஹாட் வாட்டர் போடுறது இட்ஸ் a வெரி குட் சொல்யூஷன். என்னன்னா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த பெயின், அந்த பர்னிங் சென்சேஷனால். இதுக்கு சிட்ஸ் பாட் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷனும் கொஞ்சம் ரிலீஃபாக கிடைக்கும் உங்களுக்கு. யூரின் போகிறது அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா வார்ம்த் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பட் அது ரீசன், சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாகாது. ஸோ அதான் நான் திருப்பி சொல்கிறேன், வாட்டர் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வாட்டர் மினிமமாக 3 liters குடிக்கணும். இல்லை சார், நான் ஃபேண்டா குடிக்கிறேன், நான் கோக் குடிக்கிறேன், நான் பெப்சி குடிக்கிறேன், இல்லை அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடுமா? இல்லை, கிடையாது. நத்திங் கேன் ரிப்ளேஸ் வாட்டர். வாட்டர் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் யுவர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். கம்மியாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூடிஐ வரதுக்கு சான்ஸாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு வாட்டர் பிடிக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் மோர் குடிக்கணும், அதிகமாக லெமன் ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் 2 பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். இப்போது நிறைய பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், ஆனால் யூரின் கம்மியாக போவாங்க. ஒருவேளை இந்த வேஸ்டேஜில் வந்து ஸ்வெட்டு மூலயமா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஸ்வெட்டுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு யூஆர் லூசிங் வாட்டர் இன்டேக். ஓகே. ஸோ அது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் லூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வரும். திருப்பி டீஹைட்ரேஷன் வந்தால் திருப்பி யூடிஐ. இது மெயின் ரீசன். டீஹைட்ரேஷன், யூடிஐ இஸ் வெரி காமன். ஓகே ஓகே சார். இப்போ அடுத்து என்னுடைய கொஷின் என்ன, யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து ப்ரீவியஸ் சர்ஜரி, இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே ஒரு காரணமாக ஆகுமா? இதுக்கு உங்களுடைய பதில். யூரித்ரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இட் இஸ் எ ஸ்கார் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸ்கார்னா என்ன? ஒரு அடிபட்டுச்சுன்னா எப்படி நமக்கு ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஒரு யூரினரி பேசேஜில் ஸ்கார் ஃபார்ம் ஆகும். அதான் யூரித்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால என்ன ஆகும், உங்களுக்கு அந்த யூரினோட ஃப்ளோ கம்மியாகிடும், யூரினோட பேசேஜ் பிளாக்கேஜ் வரும். ஸோ இதனால சிம்டம்ஸ் பேசிக்லி என்ன இருக்கும் பேஷண்ட்ஸுக்குன்னா, யூரின் போகிறப்போ ரொம்ப மெலீஸாக யூரின் வரும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இல்லை முக்கிட்டு தான் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. எம்டி பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்டாக யூரின். நம்ம ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, பேஷண்ட் கிட்ட ஏதாவது முன்னாடி பண்ணியிருக்காங்களா சர்ஜரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணியிருக்கேன் சார் ஒரு 2 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் முன்னாடி. இல்லைனா என்னோட முன்னாடி ஒரு தடவை கேத்தட்டர் போட்டிருக்காங்க சார், எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு கேத்தட்டர் போடுறப்போ எடுக்கிறப்போ கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிடுச்சு, அதிகமாக ப்ராப்ளமாக இருந்தது. இல்லை எனக்கு அடிபட்டுச்சு சார், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறப்போ எனக்கு கொஞ்சம் யூரினரி பேசேஜில் அடிபட்டுச்சு. இதுதான் மெயின் ரீசன் யூரித்ரல் ஸ்ட்ரக்சருக்கு. இதுக்கோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இப்போ 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பேசிக்கலி அந்த யூரித்ரோபிளாஸ்டி வேர்டு கேட்ட உடனே பயம் வந்துட்டு அவங்க சர்ஜரியே வரமாட்டாங்க. ஸோ என்ன ஈஸியஸ்ட் ஆப்ஷன்னு நான் டைலட்டேஷன் தான் சொல்லுவாங்க. டைலட்டேஷன் என்ன, யூரின் பேசேஜில் பிளைண்டாக ஒரு பைப் போட்டு டைலட்டேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போவுமே பிளைண்டாக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஆகும், யூரினரி பேசேஜ் டேமேஜ் ஆகும், இன்னும் கெட்டுப்போம், இன்னும் ஸ்ட்ரக்சர் அதிகமாக ஃபார்ம் ஆகி இன்னும் ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஈச் டைம் நீங்கள் டைலட்டேஷன் பண்ணிங்கன்னா ஸ்கார் ஃபார்மேஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த டைலட்டேஷன் இஸ் எ டெம்பரரி ப்ரொசீஜர். கொஞ்ச நாளுக்கு நல்லாயிருக்கும், ஒரு 1 month மேக்ஸிமம் 2 months நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கார் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதோட பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன சார் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு யூரித்ரோபிளாஸ்டின்னு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க.
வாயிலேருந்து சின்ன ஒரு பக்கல் மியூக்கோஸான ஒரு சதை எடுத்துகிட்டு அங்கே கீழே போய் ஆப்ரேஷன் பண்ணால் அதோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். மோர் தென் 95% இது சக்ஸஸ் ரேட் யூரோத்ரோபிளாஸ்டியில். ஓகே, சூப்பர் சார். இப்போது இந்த யூரித்ரல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கவனிக்காமல் விட்டால் இது வந்து கிட்னி இல்லை பிளேடரை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் பப்ளிக் கொடுக்குறேன். யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் 90% டைம்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது. பட் நான் ஒரு 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில், கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியரோட வருவாங்க. எதனால சார் கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு? ஏன்னா யூரித்ரல் ஸ்ட்ரக்சர்னால அவங்க நெக்லெக்ட் பண்ணி இல்லைன்னா அடிக்கடி டைலட்டேஷன் பண்ணி யூரின் பேசேஜ் கெட்டு போனதுனால பிளாடர் ஃபுல்லாக எம்டி ஆகாது. பிளாடர் எம்டி ஆகலைன்னா கீழே எங்கே யூரின் போவோம்? மேலே தான் போவோம் திருப்பி கிட்னியில் போய் கிட்னி வீக்கமாக வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும். கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் ஆக்சுவலி டயாலிசிஸில் போகிற மாதிரியே இருக்காங்க. நிறைய பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன் டயாலிசிஸில் போயிருக்காங்க ஸ்ட்ரக்சர்னால. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்ட், ஒரு ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுத்தா சரியாகாது. ஏன்னா யூரின் பேசேஜ் ஃப்ரீயாக கிளியர் ஆனால் தான் இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகும். ஸோ கீழே பிளாக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகாது, உங்களோட ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகாது. ஓகே சூப்பர் சார். இப்போது இந்த யூரோத்ரோபிளாஸ்டி அப்படின்ற சர்ஜரி வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, யூரோத்ரோபிளாஸ்டினா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஏஜுக்கு நான் எப்படி சார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒரு 80 இயர்ஸ் நான் 70 இயர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணலாமா? இப்போது ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க, யூரோத்ரோபிளாஸ்டினா ஒரு மேஜர் ஆப்ரேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆப்ரேஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ரேஷன். யார் ரெகுலராக பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது. இந்த மாதிரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ஏஜ் இஸ் நாட் எ க்ரைட்டீரியா. எப்படி சொல்கிறேன், என்னோட பேஷண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 80, 82, 85 இயர்ஸும் நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் யூரோத்ரோபிளாஸ்டி. சார் எப்படி சார் 85 இயர்ஸை நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க? பேஷண்ட்டோட கண்டிஷன் பார்த்து தான். இப்போ பேஷண்ட் ஆக்டிவாக இருக்காங்க, நடக்கிறாங்க, அவங்களோட வேலை அவங்களே பார்க்குறாங்க, வெளியே போகிறாங்க, பெட் பவுண்டு கிடையாது, வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் ஆப்ரேஷன்? ஸோ யூரோத்ரோபிளாஸ்டி பண்ணால் அட்லீஸ்ட் அவங்களோட நார்மல் டெய்லி ரூட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ யூரோத்ரோபிளாஸ்டி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன் இட்ஸ் ஹார்ட்லி நீங்கள் ஒரு நாள் முன்னாடி அட்மிட் ஆகி நெக்ஸ்ட் டே நீங்கள் சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். யூரினரி பேசேஜ் கேத்தட்டர் ஆல்மோஸ்ட் 1 month தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. வித்தின் 3 to 4 weeks நீங்கள் திருப்பி நார்மல் டெய்லி ரூட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூரோத்ரோபிளாஸ்டி இஸ் நாட் எ மேஜர் ஆப்ரேஷன், இட் இஸ் எ டெய்லி ரூட்டீன் ஆப்ரேஷன் விச் கேன் பி டன். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மூலமா பின்னாடி ஏதாவது அவங்களுடைய செக்ஷுவல் ஹெல்த்லையோ இல்லை வந்து வேறு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு? அவங்களோட கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால தான் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க யூரோத்ரோபிளாஸ்டி. அவங்க என்ன பயந்துட்டு, ஓகே எனக்கு மேரிட் லைஃப்க்கு ஏதோ ப்ராப்ளம் வருமா, செக்ஷுவல் லைஃப்க்கு ஏதோ ப்ராப்ளம் வருமா, ஸோ அது யோசிச்சுட்டு தான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ், யூரோத்ரோபிளாஸ்டினால இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5% சொல்லுவாங்க கொஞ்சம் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம், இல்லைன்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம், இல்லைன்னா எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன், சீமனோட ஃபோர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பட் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் இருக்கும், ஒரு 3 to 6 months தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் வில் பி அப்சல்யூட்லி ஃபைன். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளமே வராது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வராது. பட் ஒரு வந்தால் வித்தின் 3 to 6 months பெட்டர் ஆகிடும். என்னோட எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நான் ஒரு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னா மெடிகேஷன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட சீரீஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஹார்ட்லி ஒரு 3 to 4 பேஷண்ட்ஸ் தான் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அதுவும் நம்ம 6 months சரியாயிட்டாங்க. ஓகே சார், இப்போது இந்த டைலிட்டேஷன் ஆர் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் இதுக்கும் இந்த நீங்கள் சொல்கிற இந்த யூரோத்ரோபிளாஸ்டி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, டைலிட்டேஷன்னா வெரி சிம்பிள் ஓபிடி ப்ரொசீஜர், பிளைண்டாக பண்ணுவாங்க, வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். அதோட அட்வான்டேஜ் என்ன? ஓகே நீங்கள் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணுறீங்க, பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பிளைண்டாக ப்ரொசீஜர் பண்ணுறதுனால இன்னும் டேமேஜ் ஆகும் யூரினரி பேசேஜ், உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டைலிட்டேஷன்னால கண்டிப்பாக அதோட பெர்மனன்ட் சக்ஸஸ் கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட அதான் சொல்லியிருக்கேன், டைலிட்டேஷன் ஃபஸ்ட் டைம் வில் கிவ் யூ சக்ஸஸ் ரேட் ஆஃப் 30 to 50%. நீங்கள் செகண்ட் டைம் டைலிட்டேஷன் பண்ணுறப்போ 20% தான் சக்ஸஸ் ரேட், தேர்ட் டைம் பண்ணுறப்போ 0% சக்ஸஸ் ரேட் டைலிட்டேஷனால். பட் இப்போது எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸில் நிறைய வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு. அதில் ஒரு புது ட்ரீட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா ஆல்பெக் தெரப்பின்னா வந்திருக்கு. உங்களோட ஃபுல் யூரோத்ரோபிளாஸ்டி பண்ண வேணாம், ஒரு ஸ்மால் டிஷ்யூ பக்கல் மியூக்கோஸை எடுத்துகிட்டு அது ஒரு லேபுக்கு போகும், ஒரு 3 weeks அந்த லேப் ஒரு லிக்விட் ஃபார்முலேஷனில் வரும். ஸோ நார்மல் நீங்கள் எப்படி டைலிட்டேஷன் பண்ணாமல் தியேட்டருக்கு கூட்டு போய் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜரில் நீங்கள் கேமரா போட்டு யூரினரி பேசேஜ் கட் பண்ணிவிட்டு இட்ஸ் கால் DVIU அது பண்ணி அந்த மருந்து போட்டிங்கன்னா அதோட சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 70% இருக்குது. இப்போது
யாருக்கு யூரோத்ரோபிளாஸ்டி வேண்டாம், இந்த ஆப்ஷன் இஸ் a very good option. யூரோத்ரோபிளாஸ்டி இஸ் a டெஃபினட்டிவ்னா ஒரு பெர்மனெண்ட் கியூர் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் விச் ஹேஸ் a success rate of more than 95%. பட் அதுக்கு என்னென்னா ஒரு சின்ன கட் இருக்கும், உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 to 4 வீக்ஸ் உங்களுக்கு கேத்தடர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 to 3 months நீங்கள் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இல்லைனா வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதே நீங்கள் அட்வான்டேஜ் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், ஒர்க் பண்ணலாம், பைக் போகலாம் நீங்கள். ஸோ இட் ஹேஸ் a success rate of more than 70%. நீங்கள் வாயிலேருந்து ஃபுல்லாக டிஷ்யூ எடுக்க தேவையில்லை, ஸ்மால் டிஷ்யூ மட்டும் எடுத்திங்கன்னா போதும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த யூரோத்ரோபிளாஸ்டி சர்ஜரிக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் எவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும்? இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரிக்சர் என்ற ப்ராப்ளம் திரும்ப வராதா? இது பெர்மனண்டான சொல்யூஷன் தானா? யூரோத்ரோபிளாஸ்டி ஆப்ரேஷன் பண்ணுறது ஹார்ட்லி டேக்ஸ் நீங்கள் 2 to 3 வீக்ஸ் தான் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெட் ரெஸ்ட்னா ஃபுல் பெட் ரெஸ்ட் கிடையாது சார். நீங்கள் நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் வாக் பண்ணலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நீங்கள் ரூட்டீன் ஆக்டிவிட்டி வர்றதுக்கு ஒன்ஸ் நீங்கள் கேத்தடர் 3 to 4 வீக்ஸில் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகலாம், டெய்லி ரூட்டீனில் போகலாம். எந்த ஸ்ட்ரிக்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பெர்மனெண்ட் க்யூர் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி பேஷண்ட் ஹேஸ் a டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிக்சர். ஸோ நான் சக்ஸஸ் ரேட் நான் மட்டும் சொல்ல முடியும், இட் இஸ் மோர் தென் 90% to 95% இருக்குது. ஸோ என்னோட பேஷண்ட்ஸுக்கு வி அசஸ் இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எது பெஸ்ட்டாக இருக்கும், எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமா இல்லை யூரோத்ரோபிளாஸ்டி பண்ணுறது பெட்டராக இருக்குமா, அது பேஷண்ட் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பட் எவ்ரி யூரோத்ரோபிளாஸ்டி ஆல்மோஸ்ட் ஹேஸ் a success rate of more than 90% இருக்குது. ஓகே சார், இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேரோனிஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன? இது குறித்து கொஞ்சம் ஒரு ப்ரீஃபான ஒரு தகவல். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்படி நம்ம யூரித்ரல் ஸ்ட்ரிக்சரில் யூரின் பேசேஜில் ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, அந்த மாதிரி பெரோனிஸ் டிசீஸில் உங்களுக்கு பீனிஸில் அந்த மாதிரி வந்து ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஸ்கார் ஃபார்மேஷன்னால என்ன ஆகும், அந்த யூரின் எப்போ எங்களுக்கு எரெக்ஷன் வரும் இல்லை இப்படி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ண உங்களுக்கு எரெக்ஷன் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அது ரொம்ப கர்வ்டாக இருக்கும். ஸோ அதுதான் பெரோனிஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த கர்வேச்சர் வந்து எந்த அளவுக்கு வேறுபடுது அதில் இருந்து? எல்லாருக்குமே சேம் கர்வேச்சர் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எக்ஸ்டென்ட் ஆஃப் பெரோனிஸ் டிசீஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகும். நார்மல் 5 to 10 டிகிரி கர்வேச்சர் யூஸ்வலி ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது பேஷண்ட்டுக்கு. அது நார்மலாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம், பட் பண்ணலாம், ஆக்டிவிட்டி பண்ணலாம், எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் மோர் தென் 30 டிகிரி இல்லை 40 டிகிரிஸ் கர்வேச்சர் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா எரெக்ஷன் வரப்போ கொஞ்சம் பெயினாக இருக்கும், அப்நார்மல் பெண்டிங்காக இருக்கும். அதுதான் பெரோனிஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. சரி, ஓகே சார். இப்போ இந்த பெயின்ஃபுல் எரெக்ஷன், அந்த அப்நார்மல் பெண்டிங் அப்படின்லாம் சொல்கிறீங்களா, இந்த ஷார்ட்னிங் போன்றவை பெரோனிஸ் டிசீஸை ரொம்ப ஒரு அதோடைய முக்கிய அறிகுறிகளா, சிம்டம்ஸா இது எல்லாமே? கண்டிப்பாக எனி பேஷண்ட் யாருக்கு உங்களுக்கு பெயினாக இருக்குது, எரெக்ஷன் வரப்போ ரொம்ப பெயினாக இருக்குது, இல்லைன்னா பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுதான் பெரோனிஸ் டிசீஸோட கேரக்டர் பேஷண்ட்டுக்கு. பட் ஒன் திங், எவ்ரி பெண்ட் கர்வேச்சர் இஸ் நாட் பெரோனிஸ் டிசீஸ். நிறைய பசங்களுக்கு கன்ஜெனைட்டல் கர்வேச்சர் சொல்லுவாங்க. ஃப்ரம் சைல்ட்ஹுட் தேல் ஹேவ் ஏ ஸ்மால் கர்வேச்சர் ஆஃப் எரெக்ஷனில் கர்வேச்சராக இருக்கும். அது கன்ஜெனைட்டல் கர்வேச்சர் சொல்லுவாங்க, அது பெரோனிஸ் டிசீஸ் கிடையாது. ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். பெரோனிஸ் டிசீஸுக்கு மெடிசின்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, வேக்யூம் எரெக்ஷன் தெரப்பி சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்ஜரி இருக்குது ஆப்ஷன். ஓகே, இது எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்மனெண்ட் தானா, இல்லை வந்து கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும்? எஸ், இது கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் மெடிசின்ஸ் ஆல்சோ வில் ஆக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சார், எல்லா பெரோனிஸ் டிசீஸ் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமா, இப்போ உடனே அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணணுமா, கிடையாது. ஸோ நான் கொஷின்ஸ் அதான் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? அவங்க இல்லை சொன்னாங்கன்னா நான் டச்சே பண்ண மாட்டேன். செகண்ட், உங்களோட இரெக்ஷன் கர்வேச்சர்னால உங்களுக்கு ஏதாவது மேஜர் இஷ்யூ இருக்கா? அவங்க இல்லை சொன்னாங்கன்னா அதுவும் நான் டச் பண்ண மாட்டேன். தேர்ட், ஆக்டிவாக பெயின் இருக்கா உங்களுக்கு எரெக்ஷன் வரப்போ, இல்லை சிவியர் பெயின் இருக்கா, அப்போவும் நான் டச் பண்ண மாட்டேன். ஸோ எப்போ சார் நீங்கள் சர்ஜரி பண்ணுவீங்க? ரொம்ப அதிகமாக கர்வேச்சர் இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா செக்ஷுவல் லைஃப் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால அப்போ தான் சர்ஜரி பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. ஆக்டிவ் ஃபேஸ் எப்போ பெயினாக இருக்குது பேஷண்ட்டுக்கு, அப்போ டச் பண்ணக்கூடாது. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹைப்போஸ்பேடியாஸ் அப்படின்னா என்ன? ஹைப்போஸ்பேடியஸ்னால் என்ன? பேசிக்காக நம்ம நார்மல் பர்த் ஆனோடனே யூரின் பேசேஜ் டிப்பில் தான் வரணும், அதான் நார்மல் யூரின் பேசேஜ். பட் டிப்பில் வரல, இல்லை அதிகமாக கீழே வருது, இல்லைன்னா மேலே வருது, அது அப்நார்மல் பொசிஷனில் இருக்குன்னா அதான் ஹைப்போஸ்பீடியாஸ் சொல்லுவாங்க. ஓகே சார், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை சர்ஜரி அதுக்கு ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஹைப்போஸ்பீடியாஸ் ட்ரீட்மெண்ட் மெடிசனில் சரி பண்ண முடியாது. இது சைல்ட்ஹுட் வித்தின் 6 months to 2 yearsலாம் நிறைய பேர் டாக்டர்ஸும் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க பசங்களுக்கு.
ஸோ அந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா கண்டுக்கல, டாக்டர்ஸ் பார்க்கல, இல்லை நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போகல. நிறைய பேர் அடல்ட்டில் வருவாங்க, 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸில் வருவாங்க என்கிட்ட. அப்போது அந்த அடல்ட் ஹைப்போஸ்பீடியா சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு சிம்டம்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா? இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு? கண்டிப்பாக தெரியும். ஸோ என்ன ஆகும்னா அடல்ட் ஹைப்போஸ்பீடியாஸில் இப்போது சைல்டுஹுட் ஹைப்போஸ்பீடியாஸில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுவீங்க வித்தின் 6 months to 2 years. அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடல்ட் ஹைப்போஸ்பீடியாஸ் யார் சர்ஜரி பண்ணல முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கேஸ் வராங்க ஹைப்போஸ்பீடியாஸ்னால் அவங்களுக்கு ஒரு கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைப்போஸ்பீடியாஸ்னால யூரின் பேசேஜ் டிப்பில் வராது, சீமன் டிப்பில் வராது. அதனால அவங்களுக்கு தெரியும் ஓகே எனக்கு கொஞ்சம் அப்டாமலாக இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே சார், இப்போது அடல்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சிம்டம்ஸ், அதை பற்றி. அடல்ட்டில் சிம்டம்ஸ் இருக்கப்போ எப்படி வருவாங்க பேஷண்ட்ஸ்னால் அவங்களோட கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசிக்காக ஃபஸ்ட்டு டிப்பு கீழே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். இன்னொன்று கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு யூரின் ஸ்ப்ளே ஆகும். நார்மலாக ஸ்ட்ரெயிட் யூரின் ஸ்பீடு வராது, 2-3 ஸ்ட்ரீமில் யூரின் பாஸ் ஆகும். சீமன் வெளியே வராது, கரெக்டாக ஃப்ரீயாக வராது. அதுதான் மெயின் சிம்டம்ஸ் ஹைப்போஸ்பீடியாஸ்க்கு. ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் அதுக்கான சர்ஜரி பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதனால் வந்து செக்ஷுவல் ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த ஹைப்போஸ்பீடியாஸ் சர்ஜரி பண்ணால் இவங்க வந்து குழந்தை பருவத்தில் பண்ணியிருக்கலாம் அந்த சர்ஜரி. அவர் வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வரலாம். என்னன்னா இப்போ ஹைப்போஸ்பீடியா சர்ஜரி நீங்கள் 6 months to 2 yearsல நீங்கள் பண்ணிடுறீங்க. எப்படி நம்ம பாடியோட க்ரோத் ஆகுது அப்படியே நம்மளோட பீனிஸ் க்ரோத்தும் சேஞ்ச் ஆகும், யுரேத்ராவோட சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சர்ஜரி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபெயில் ஆனால் என்ன சிம்டம்ஸ் வரும்? யூரின் திருப்பி கரெக்டாக ஸ்பீடில் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூரினோட ஓப்பனிங் நார்மலாக இன்னொரு ஓட்டை ஃபிஸ்டுலா மாதிரி சொல்லுவாங்க. கர்வேச்சர் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அடல்ட்ஹுட்டில் வரும். ப்ராப்ளம் என்ன வரும்னா நீங்கள் பீடியாட்ரிக் ஸ்டேஜில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுவீங்க, அடல்ட்டில் திருப்பி நீங்கள் டாக்டர்கிட்ட வர மாட்டீங்க. ஸோ அந்த டைமில் அந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஃபிசிக்கல் லைஃப், செக்ஷுவல் லைஃப் ஆல்சோ. ஓகே சார், இப்போது அடுத்தது இந்த ஃபெயில்டு ஹைப்போஸ்பீடியாஸ் ரிப்பேர் அப்படின்னா என்னது? அதை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு சர்ஜரி மட்டும் போதுமா, இல்லை வந்து திரும்ப சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு அவசியம் இருக்குமா? பேசிக் எக்ஸாம்பிள் என்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. மினிமம் 5 to 6 times ஹைப்போஸ்பீடியா சர்ஜரி ஃபெயில் ஆகி பண்ணிவிட்டு திருப்பி ப்ராப்ளம் வந்திருக்கு யூரின் பேசேஜில். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெயில்டு ஹைப்போஸ்பீடியாஸ்னால் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ஓகே, ஒரு சைல்ட்ஹுட்டில் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் திருப்பி யூரின் பேசேஜில் பிளாக்கேஜ் இருக்குது, ஸ்ட்ரிக்சர் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது. அதை தான் ஃபெயில்டு ஹைப்போஸ்பீடியாஸ் இல்லை கிரிப்பிள் ஹைப்போஸ்பீடியாஸ் சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு சர்ஜரி தான் ஆப்ஷன்னு. பட் சர்ஜரி பண்ணுறப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா நீங்கள் யார் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க நீங்கள் அவர்கிட்ட போய் பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் ஈச் டைம் நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க இந்த பேஷண்ட்ஸ்க்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் வில் கம் டவுன் டிராஸ்டிக்கலி. ஓகே. ஸோ யார் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அவர்கிட்ட போய் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இது வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வருதுமா, இல்லை வந்து இளைஞர்களுக்கும் இந்த டீனேஜ் பசங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து எதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? டயாபிட்டிஸ் இல்லை வந்து கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனாலையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேருக்கு என்ன டவுட்டு, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு சார், இப்போ 50-55 ஏஜ், இப்போ எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, செக்ஷுவல் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேருக்கு 55 இயர்ஸ் 60 இயர்ஸ்லேயும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், ஓகே எனக்கு கொஞ்சம் எரெக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் சார், எனக்கு நார்மல் செக்ஷுவல் லைஃப் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அது இல்லாமல் டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் மெடிகேஷன்ஸ், நிறைய மெடிகேஷன்ஸ் வில் அஃபெக்ட் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன், லிபிடோ, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வர்றது கொஞ்சம் கம்மியாயிடும். இது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா சொல்லுவாங்க முன்னாடி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் 25-30 இயர்ஸ்லேயே எங்கிட்ட வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எதனால வருது? மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஸ்மோக்கிங், புவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, புவர் சாய்ஸஸ், லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், ஒபேசிட்டி, இது ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே சார், இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்றது வெறும் ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் மட்டும் தானே, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு சைனாக கூட நம்ம பார்க்கலாமா? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மேஜர் ப்ராப்ளம் கீழே இருக்கும் இன்னும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்குறது மட்டும் ஜஸ்ட் டிப் ஆஃப் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக அசஸ்மெண்ட் பண்ணுவேன். என்ன அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க? சார் டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா, பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா,
தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது இல்லாமல் ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பேசிக் எக்கோ, டிஎம்டி, இசிஜி பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையா. பிகாஸ் யாருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அவங்களுக்கு மேஜராக ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் கொடுக்குற மெடிகேஷன்ஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு அது சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக ஹார்ட்டில் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, நான் மெடிகேஷன் கொடுத்துட்டேன், அதனால இன்னும் ஹார்ட்டோட எஃபெக்ட் இன்னும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார், சூப்பர். இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த பெனைல் ப்ரோத்திசிஸ் அப்படின்னா என்ன, அது வச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரலாம், அது வந்து இந்த மெரிட்டல் லைஃப்பை எப்படியான பாதிக்கும்? ஓகே, பீனைல் ப்ராஸ்டசிஸ்னால் என்ன? ஓகே, நீங்கள் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க, மெடிகேஷன் சாப்பிட்டுட்ருக்கீங்க, இன்ஜெக்ஷன் போட்டிங்க, வேக்யூம் எரெக்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க, பட் அப்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி எரெக்ஷன் வரல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது? தெர் இஸ் அ டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, ப்ரீனைல் ப்ராஸ்டசிஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று மேலியபிள் ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஒன்று 3 பீஸ் பீனைல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. மேலியபிள் பீனைல் ப்ராசஸ் வெரி காமன்லி யூஸ் ப்ரொசீஜர். அதில் என்ன வரும்னா, உங்களோட பீனிஸில் 2 ராட், சிலிக்கான் ராட் வரும். அது ராட் போட்டால் உங்களுக்கு எரெக்ஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு மேரைட்டல் லைஃப் நல்லாயிருக்கும், உங்களோட டிப்ரெஷன் இல்லைனா செக்ஷுவல் லைஃப் என்ன அஃபெக்ட் ஆகிருக்கு அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் நார்மல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா வரலாம் உங்களுக்கு. ஒன்று என்னென்னா, கொஞ்சம் ஒரு சென்சேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக எப்படி நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது, பட் நார்மலாக நீங்கள் யூ கேன் கோ ஹெட் வித் நார்மல் மேரிட் லைஃப். நிறைய பேருக்கு யாருக்கு அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர், பீனைல் ஃப்ராக்சர் இல்லைனா யூரித்ரல் இன்ஜுரி ஆகிருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஆர் ஹேவிங் நார்மல் மேரேஜ் ஆகி நார்மல் மேரிட் லைஃப், ஈவன் பசங்களும் வந்திருக்காங்க, தே ஆர் ஏபிள் டு பேர் சைல்ட். ஸோ பீனைல் ப்ராசஸ் இஸ் எ வெரி குட் டாபிக், பட் இட் இஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் வி கிவ் இட் டு த பேஷண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அப்போ தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே சார், சூப்பர். இப்போது ஒரு யூரின் போகாமல் இருக்கிறது மூலமா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்றதே நிறைய மக்களுக்கு, பார்க்குற மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் யூரினரி ஸ்பிங்க்டர் அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் யூரினரி ஸ்பிங்க்டர் என்ன? நார்மலாக எங்களுக்கு யூரின் பேசேஜ் பாஸ் பண்ணிங்கன்னா பிளாடர், சிறுநீர்ப்பை கீழே ஒரு 2 ஸ்பிங்க்டர் இருக்கும். ஒன்று இன்டர்னல் ஸ்பிங்க்டர், ஒன்று இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர். இப்போது நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நம்ம டிஓஆர்பி அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்னல் ஸ்பிங்க்டர் கெட்டு போயிடும். பட் சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டரும் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு யூரினரி லீக்கேஜ் வரும். யூரினரி லீக்கேஜ் கொஞ்சம் ஒரு ஒகேஷ்னலாக ஒரு பேட் போட்டால் ஓகே ஃபைன், அந்த ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு சரி பண்ணிக்கலாம். பட் கண்டினியூஸாக யூரினரி லீக்கேஜ் இருக்குது சார், எனக்கு நான் ஒரு நாளுக்கு ஒரு 5 தரம் 6 தரம் பேடு போடுற மாதிரி இருக்கும், நான் யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் பீனைல் கிளாம்ப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டரும் டேமேஜ் ஆகிடும். இதுக்கு சர்ஜரி இல்லாமல் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் மெடிசின்ஸில் இல்லை எக்ஸசைஸில் நீங்கள் ஆல்ரெடி அந்த தாண்டி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ யூரினரி ஸ்பிங்க்டர்னு என்ன? எப்படி நம்ம நார்மலாக ஒரு யுரெத்ரா சுற்றிட்டு ஒரு ஸ்பிங்க்டர் ஃப்ளாப் மாதிரி போடுவாங்க, அந்த மெஷ் மாதிரி, அந்த மெஷ் போட்ட உடனே நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கண்ட்ரோலாக இருக்கும், பம்ப் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் யூரின் போகணும் அந்த மாதிரி சென்சேஷன் வரும் உங்களுக்கு, அந்த பம்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூரின் பேசேஜ் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் பம்பு க்ளோஸ் பண்ணிங்கன்னா திருப்பி யூரின் பேசேஜ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் யூரித்ரல் ஸ்பிங்க்டர் சொல்லுவாங்க. இது நார்மலி இப்போது நிறைய பேஷண்ட்ஸு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி ப்ராஸ்டேட் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் யூரினரி லீக்கேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு போத் இன்டர்னல் ஸ்பிங்க்டர் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தேவைப்படலாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். இது ரொம்ப ரேர் சர்ஜரி, நிறைய ஒரு ஜஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க. பட் இது செலக்ட் பேஷண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த யூரினரி லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க எங்கேயுமே வெளியே போக முடியாது டைப்பர் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு திஸ் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன். ஓகே சார், நீங்கள் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனிட்டோ யூரினரி ரீகன்ஸ்ட்ரக்ட் ரொபாட்டிக் சர்ஜரி இதோடைய ரோல் என்ன? இதை வந்து ஓப்பன் சர்ஜரி கூட ஒப்பிடும்போது அந்த ரொபாட்டிக் சர்ஜரியோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும்? ஜெனேட்டோ யூரினரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா யுரெத்ரா மட்டும் கிடையாது, இல்லை பீனைல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. அது இல்லாமல் பிளாடர், சிறுநீர்ப்பையில் ஏதோ ப்ராப்ளம் வருது, ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லைன்னா நம்ம கிட்னிலேருந்து வர பைப்பு, பெல்வி யூரெட்ரிக் ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, கிட்னி வீக்கமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது கிட்னி, ஒரு கிட்னி இல்லை 2 கிட்னியும் வீக்கமாக இருக்குது, இல்லைனா இப்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க, ஆர்ஐஆர்எஸ்ஸு, அந்த யூரின் பேசேஜில் யூரிட்டரில் போய் சர்ஜரிஸ் பண்ணுறப்போ யூரிட்டர் டேமேஜ் ஆகலாம், யூரிட்டரில் பிளாக்கேஜ் வரலாம்.
ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எப்படி சார் முன்னாடி எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி ரொம்ப பெரிய ஸ்கார் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம், அதோட ரிசல்ட் நல்லா இருந்தது. பட் இப்போ ரொபாட்டிக் சர்ஜரினால ஒரு சின்ன 3-4 ஹோல்ஸில் நீங்கள் அதே சர்ஜரி ஓப்பனில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ரொபாட்டிக்கில் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க ரிகவரி சூப்பராக இருக்கும், அவங்க சேம் டேயில் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிடுவாங்க, பெயின் சுத்தமாக இருக்காது, ப்ளீடிங் இருக்காது. ஸோ அதே நீங்கள் என்ன சர்ஜரி யூ ஆர் கிவிங் ரிசல்ட் இன் ஓப்பன் சர்ஜரி அதே நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜரியில் கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ ஃபைனல் கொஷின்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. இப்போது இந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் அல்லது இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இப்படி வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து சொல்கிறதுக்கோ இல்லை டாக்டர் கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறதுக்கோ ரொம்ப வந்து கூச்சப்படுவாங்க, ஒரு எம்பாரஸாக ஃபீல் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, அதை பற்றின ஒரு மக்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஒரு தகவல். என்னோடது சஜஷன் டு எவ்ரிபடி, யார் இருக்கீங்க யார் கேட்குறீங்க, நீங்கள் சைலண்ட்டாக சஃபர் பண்ணவே கூடாது. இப்போது திஸ் டைம் ஹஸ் கான். முன்னாடி எல்லாமே சொல்கிறது ரொம்ப கோச்சிப்பாங்க, வீட்டில் எப்படி நினைப்பாங்க, பசங்கள் இருக்காங்க, எனக்கு பெரிய ஆள் பசங்கள் இருக்காங்க, எப்படி நான் சொல்கிறது, எனக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் யோசிப்பாங்க. இப்போது ஈஸியாக நீங்கள் அவைலபிளாக இருக்காங்க, யூராலஜிஸ்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நீங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம். நீங்கள் என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ப்ராப்ளம்ஸ் யூரினரி ஹெல்த்தில் இல்லை செக்ஷுவல் ஹெல்த்தில் இல்லை மென்ஸ் ஹெல்த்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம் டாக்டர்ஸ் கிட்ட, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. நான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் சர்ஜரி இல்லாமல். ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆப்ஷனே கிடையாது, நான் பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, அவங்களோட மென்டல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, அது இல்லாமல் மெடிக்கேஷன்ஸில் சரி பண்ண முடியுமா இந்த ப்ராப்ளம்ஸு, அது எல்லாமே பேசிட்டு தான் நம்ம சர்ஜரி பற்றி பேசுகிறோம் பேஷண்ட்கிட்ட. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் சைலண்ட்டாக நிஜமாக சஃபர் பண்ணவே கூடாது. இந்த டைம் இஸ் கான். ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இப்போது கூகுளில், இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, மோர் தென் ஃபாலோயிங் கூகுள் அட்வைஸ், இல்லைன்னா இன்டர்நெட்டில் நிறைய அட்வைஸ் இருக்கும், அது ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக டேக் எ யூராலஜிஸ்ட் அட்வைஸ், சீக் இஸ் அட்வைஸ். என்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறதுனா கரெக்டாக டோன்ட் டேக் ஓவர் கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பி அண்டர் கண்ட்ரோல் ஆர் வாட்ச் ஆஃப் எ யூராலஜிஸ்ட், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ, வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே, கண்டிப்பாக சார், சூப்பர். நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க, 2 டைம் சொல்லிங்க, வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து மூடி வைக்காமல் மறைக்காமல் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய கொஷின்ஸை கேட்டேன், அதுக்கு நிறைய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.